வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ப்ரெட்டு பொட்டேட்டோ வச்சு ஒரு சூப்பராக கட்லெட் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் உருளைக்கிழங்கு, வெங்காயம், கேரட், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இன்னும் நீங்கள் பீன்ஸு, கொடை மிளகா இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு சைடில் இருக்கிறத ப்ரெட் கிராம்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போது ஒரு பவுலில் ப்ரெட்டு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கேரட், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பெப்பர், இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரமே போதும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த மாவை நம்மளுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு பிடிச்ச ஷேப்ஸ்லலாம் நான் பண்ணி வச்சுருக்கேன். இதை கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி ப்ரெட் கிராம்ஸில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஷேப்ஸையும் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஆல்ரெடி இந்த ப்ராசஸ் நான் பண்ணுறப்பே எண்ணெய் வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒன்றுன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், பொன்னிறமாக செவந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பண்ணி வச்சுருந்த ஷேப்ஸ் எல்லாம் உடையாத சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.